அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி, அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது வந்து 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். மார்கழி மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசியில் இருக்கிற சுக்கிரன் அடுத்தவர்களின் அன்பை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதன் அதை வந்து சப்போர்ட் பண்ணுமே தவிர உங்கள் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் புதன் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி டிசம்பர் 29 மார்கழி 14ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். குருவின் பார்வையில் 2ஆம் வீட்டு அதிபதியான குருவின் பார்வையில் வருது. குரு புதன் பரிவர்த்தனா யோகம் அதிர்ஷ்ட பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை, தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படுதல், உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுதல், வேலை மாற்றம் ஏற்படுதல், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு டிராவல் அமையுமே தவிர அது வந்து செலவுகள் கிடையாது, வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற பதவி தாமதப்படுமே தவிர அது வராமல் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ஜிஎம் போஸ்ட் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் ஏஜிஎம் போஸ்ட் தான் கிடைக்கும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாருங்கிறத காட்டுங்க. அந்த உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினால் இந்த மார்கழி மாதம் ஒரு பெரிய வெற்றி மாதமாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் முடிஞ்சதுன்னா தை மாதம் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மார்கழி மாதமே வழிபறக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் எரிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையை பேசுவீங்க. ஏன்னா குரு பார்வையில் சனி பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறது குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகள் வகையில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது. அப்பா பையன் அம்மா பொண்ணு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அது நல்ல விஷயத்துக்கு தான். 2 பேரும், நீங்களும் சரி உங்கள் பையனும் சரி, நீங்களும் சரி உங்கள் பொண்ணும் சரி, நிறைய கத்தி சண்டை போட்டுவீங்க. கடைசியில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இதைத்தாப்பா நானும் சொன்னேன், இதைத்தாம்மா நானும் சொல்ல வந்தேன், நீ ஏன் புரிஞ்சுக்கல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் வரக்கூடிய வாக்குவாதமே அன்றி எந்த விதமான கெடுதலும் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா திருமண விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய யாரை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை பற்றிய சில ரகசிய விஷயங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய நாட்கள் 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ தனுசு ராசிக்கு 5ஆம் தேதி போகிறார். மார்கழி 5, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி போகிறாரு. ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் அந்த 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த டைமில் யாராவது வந்து சொன்னாங்கன்னா தீர ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி உறவில் உங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி யாராவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. அவங்க சொல்கிற விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டு என்னங்கிறத விசாரிங்க. உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தாமல் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் படிக்கக்கூடிய இடத்துல கூட படிக்கிற பசங்க அல்லது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரின் சப்போர்ட் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம், மீறி வந்துடலாம். உங்களுடைய குறிப்பாக இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் டீச்சர் வீட்டிலையோ இல்லை உங்களுக்கு குருமார்கள் வீட்டிலையோ பெண் குழந்தைகள் இருந்தால் ஆண் குழந்தைகள் இருந்தால் அந்த இடத்துல உங்கள் மனசை லைக்க வைக்காதீங்க. ஏன்னா குருமார்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சகோதர சகோதரி முறை. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
இப்போ குருமாரியே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. இந்த மாதாந்திர பலன்கள், ஆங்கில மாத பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்கான பரிகாரங்களை செய்து வாருங்கள். அதில் இருக்கிற பரிகாரங்கள் உங்களுடைய மாதாந்திர பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மார்கழி மாதம் 2025 கடைசி வருஷம், 2026 ஆரம்பம், ரெண்டும் கலந்ததாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விசேஷங்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இந்த மாதம் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். எப்பயுமே கிரகங்கள் நிறைய நன்மைகளை செய்வது ஒரு சில தீய பலன்களையும் நமக்கு எல்லாருக்கும் செய்கிறதுக்கு தான் செய்வாங்க. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இதுக்கு முன்னாடி பணமாகவோ பொருளாகவோ இல்லைன்னா கூட இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ 2ஆம் இடம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏனிடும் அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இதெல்லாம் பணம் இதுக்கு முன்னாடி வராமல் இருந்துச்சோ, எதிர்பாராத பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அன்எக்ஸ்பெக்டட் மணி. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து இருந்து அது கிடைக்காமல் இருக்க, அல்லது முன்னோருடைய சொத்துலேருந்து பண வரவு பொருள் வரவு வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு மனைவி கணவன் மூலமாக ஏதோ ஒரு வருமானங்கள் உங்களுக்கு வரும். அதுக்குமே வாய்ப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு வராத பணங்கள், குறிப்பாக யாருக்கெல்லாம் நம்மளால் பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் வரல, அரியர்ஸ் பணம் வரல, டிவிடெண்ட் வரல, இந்த மாதிரி வராத பணங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, ஸோ ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, இது மார்கழி மாதம் நல்லா நான் வச்சுங்க, மார்கழி மாதம் இடம் வாங்க நினச்சவங்க, வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் விவசாயத்தால் மகசூல் லாபம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், அதாவது பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, அல்லது மாஸ் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் அம்மாவுடைய ஒரு அன்பை அல்லது ஒரு ஆதரவை எதிர்பார்க்குறேன், அம்மாட்டிருந்து பண வசதி எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பிரேக்கப்பான லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இத்தனையும் இருக்குது. ஃபியூச்சரில் உங்களுடைய லவ் மேரேஜில் முடியும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் பிரிய வேண்டிய காலம், அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம்,
குழந்தைகளால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் கிட்ஸை எதிர்பார்த்துருக்கிறவங்க, கிட்ஸுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் அதற்கான ஃபேவரபிளான மாதமாக இது இல்லை. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங், தேவையில்லாத உங்களுடைய ஆசைகள் கொஞ்சம் நிறைவேறுவதில் தடைகள் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கூட அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயுமே நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், கேசினோவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம். விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க. ஏன்னா நம்முடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம். அதனால் அடைக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி நல்லாவே உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் நார்மல். இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் ஜாப் நல்லா இருக்குது. பட் சனி 5ல் இருக்கிறதுனால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வேலையில் உங்களுக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்கல அத்தனையும் கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ இதெல்லாம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி கையில் வச்சுக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே வேலையை பற்றிய ஒரு பயம், ஃபியரிங் உங்களுக்கு இருக்கும். இல்லை வேலையில் வெளியே சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள் இருக்குது, அல்லது வேலையில் லீவ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வேலையில் இருக்கிறவங்க கவனம். இந்த மாதம் யாருக்கெல்லாம் குரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, உங்களை பொறுத்த வரைக்கும் நோயுடைய தன்மை ஒரு பக்கம் குறையும். முதல்ல சொன்னேன் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனம்னு. இன்னொரு பக்கம் சனி இருக்கிற நோயுடைய தன்மை குறைக்கும். நோயுடைய தன்மைன்னா பெரிய லெவலில் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், மெடிசன் சாப்பிட்றேன், இது வரைக்கும் மருந்து சாப்பிட்டும் குணமாகலை நோய் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். அதான் அதில் உள்ள விஷயம். ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு பெருசாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா போத்தார் சைடு 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இருந்தால் கூட யாருக்காவது இந்த மாதம் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. அது மட்டுமல்ல, நம்முடைய பொருள் பணம் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள். அதனால் அடைக்கி வாசிங்க. நீங்கள் பெரிய சர்வீஸில் இருக்கலாம், அல்லது பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த மாதம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும். அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. ஸோ வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம், பிஸ்னஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் இருக்கிறது இறைவன் கொடுத்தது அப்படின்னு நினைங்க. அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கை அல்லது விஷயங்களை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பின்னாடி இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கும். ஸோ ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதில்லை. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம். இந்த மாதம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் வீசாவில் என்ன நல்லதுக்குன்னு நினைங்க. வெளிநாட்டு தொடர்பில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மார்கழி 14க்கு அப்புறம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் நன்மை. உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையுமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது எதிர்பாராத விதமாக இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. அதை அனுபவிப்பதற்கான மனநிலை தான் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஒரி பண்ணிக்காதீங்க. எவ்வளவு ஸ்மூத்தாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் நமக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகாது. நல்லா ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். சித்தர்கள் வழிபாடை அதிகப்படுத்துங்க. வாய்ப்பு இருக்கிறவங்களாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தேலையானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் early மார்னிங் மார்கழி மாதத்தில் முழிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போது புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தலையானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14
1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா 12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்றைக்கி ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது 11/1/2026 அன்றைக்கி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்றைக்கி போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றமான காலம். என்ன அப்படின்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காருன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். ஆனால் செவ்வாயின்றதுனால 2ஆம் இடத்துல போய் சூரியனோடு சேர்ந்துருக்கார். சூரியன் வந்து 10ஆம் அதிபதி. அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கடினமான பேச்சுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பேச்சில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும். அடுத்தவர்களை ஒரு செகண்டில் வந்து பேச்சின் மூலியமாக காயப்படுத்த முடியும். அதனால் நாக்குக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டு. அதனால் வந்து பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சூரியனும் சரி செவ்வாயும் சரி மிகவும் கோப கிரகங்கள், உஷ்ணமான கிரகங்கள், மிக வேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள். அதனால் பேச்சில் வந்து தவறான வார்த்தைகள் நிச்சயமாக சென்றுவிடும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் வந்து அது பாட்டுக்கு கொட்டும். ராசியிலேயே வந்து உங்களுக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரனும்
புதனும் சேர்ந்திருக்கா, 11ஆம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார். 8, 11 அதிபதிகள் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரம் போயிடுறார். எங்கே வக்கரத்தில் கடகத்தில் இருக்கிறவர் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்துக்கு 21/12/2025 போகிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் அது ஒரு 4 நாள் கழித்து புதன் உங்களுடைய ராசியிலிருந்து தனுசுக்கு போகிறார். பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது. 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி தனகாரகன் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் 2ஆம் இடத்தில் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலியமாக அதீதமான தொழில் வளர்ச்சி பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. சில செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுக்கு மீறி வரவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். நிஜமாகவே உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதிகமாக உடல் உழைப்பு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மன கிளேசங்கள் சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மனசில் ஒரு விதமான பயம் வரக்கூடிய வாழ்க்கை இது உண்டு. கனவு வாழ்க்கையில் இருப்பீங்க. நம்ம இப்படி படித்தா அப்படி பண்ணிவிடுவோம், அப்படி பண்ணால் இப்படி பண்ணிவிடுவோம், மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுட்டே இருப்பீங்களே தவிர அது செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்க மாட்டீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 10ஆம் இடத்துல இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு கேது பகவான் வேறு இருக்கார். 10ல் கேது இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மிகுந்த விஷயத்தில் தொழிலில் உள்ளுக்குள்ளே போய் அதில் என்னென்ன சூட்சுமங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக தொழிலில் உண்டான சூட்சுமங்களை அதிகமாக கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பாண்டித்யம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடும். பேச்சில் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் பிரச்சனை இருக்காது. உடல்நிலை நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது. இப்போ உடல்நிலையில் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கா. 4 கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பரிவர்த்தனை யோகம் பெற்று குரு ஆட்சியாக இருக்கார். அதனால் தனகாரகன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால டக்குன்னு கட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிடுவீங்க. அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த சர்வீஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதனால் அடுத்தவா மனசை ஊன் பண்ணுற மாதிரி பேசாதீங்க, ஜாகிரதையாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளுக்கு மேல் 2 மடங்குக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கும். ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது நல்லது. விநாயகரை போய் வழிபடுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் சந்திராஷ்டம தினங்களில் விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அருகம்புல் மாலை ஒன்று போட்டு வாங்கும். ஏன்னா இந்த சந்திராஷ்டமம்னு சொல்கிறது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல உங்களுக்கு எப்போ வருவார்னா 2/1/2026 4/1/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிப்பாடும் போக வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அந்த சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு போங்க. உங்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். இந்த மாதம் ஒரு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா இந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக சேரும்.